ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் டிசைனர் பொட்டிக். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, என்கிட்ட ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சோஃபாக்கு கவர் ஸ்டிச்சிங் பத்தி தான் கேட்டிருந்தாங்க. அந்த என்னோட பழைய வீடியோ கிட்டத்தட்ட வந்து 1 lakh வியூஸ் போயிருக்கு. ஸோ என்னன்னா, அதுல எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணது என்னன்னா, கட்டிங் வந்து சரியா தெரியல, எப்படி நீங்க வந்து மார்க் பண்ணி கட் பண்ணீங்கிறது எனக்கு தெரியல, ஸ்டிச்சிங்கும் வீடியோ சரியா தெரியல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த வீடியோ வந்து நான் அப்பதான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன். அதனால என்னால சரியா வந்து நான் மட்டுமே இருந்தனால என்னால வீடியோ எடுக்க முடியல. இப்ப வந்து கொஞ்சம் எப்படி வீடியோ எடுக்கணும்னு தெரிஞ்சிருக்கு. அதனால அதுபடி நான் இப்ப எடுத்திருக்கேன். மறுபடியும் கேட்டனால நான் வந்து இந்த வீடியோ இப்ப போடுறேன். ஓகேங்களா? அதே சோஃபா தான். இது என்னன்னா, என் வீட்டுக்கு கீழ் வீட்ல இருக்கவங்க தான் என்ன ஸ்டிச் பண்ணி தர சொன்னாங்க. கட்டிங் வந்து அவங்க வீட்லயே வந்து அவங்க சோஃபாவ அளவெடுத்து நான் தைக்க போறேன். ஓகேங்களா? இப்ப அதுதான் எப்படி அளவெடுக்கிறது, எப்படி கட் பண்றது, ஸ்டிச்சிங் வந்து என் வீட்ல பார்க்கலாம் நம்ம. கட்டிங்க இங்க பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாத் வந்து நல்லா இருக்கு, இந்த டிசைன் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இது வந்து சோஃபாக்குன்னே இருக்க கவர், அந்த கவர் தான் கேட்டு வாங்கணும். அதனோட வித்து வந்து பாத்தீங்கன்னா 60 இன்ச்சஸ் இருக்கும். நீங்க 60 இன்ச்சஸ் இருக்க வித்து வாங்கினீங்கன்னா, இந்த ஒரு சோஃபாக்கு 1 மீட்டர் வாங்கினாவே உங்களுக்கு தாராளமா போதுமா இருக்கும். இது வந்து வித்து கம்மியா இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு 1.5 மீட்டர் கிட்ட தேவைப்படும். சரிங்களா? ஸோ இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, நீங்க பெட்ஷீட் கூட வாங்கி ட்ரை பண்ணலாம். பெட்ஷீட்டும் கிளாத் வந்து உங்களுக்கு திக்கா இருக்கும். நல்ல காட்டன் பெட்ஷீட்டா நீங்க வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதுல போட்டு நீங்க உட்காரும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும். காட்டன் பெட்ஷீட் நீங்க வாங்குனீங்கன்னா, ஒரு பெட்ஷீட் வாங்குனா, நீங்க இந்த மாதிரி பேரா 2 சோஃபாக்கு நீங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது மாதிரி 2 சோஃபாக்கு நீங்க ஒரு பெட்ஷீட்ல ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்ப 3 சீட்டர்ங்கும்போது நமக்கு 6 பீசஸ், இதே மாதிரி 6 பீசஸ் வரும். ஒரு பெட்ஷீட்ல 2 பீசஸ் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அப்ப நீங்க 3 பெட்ஷீட்டுக்கு நீங்க இதுல 6 பீசஸ் நீங்க ஸ்டிச் பண்ணிடலாம். நாம இந்த மாதிரி கிளாத் வாங்கி நாமளே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்ப அதுதான் நம்ம பார்க்க போறோம். இதுக்காக நான் வந்து இது ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணனால, இது நான் வந்து இப்ப காட்டன் கிளாத் வந்து இப்ப சும்மா இது உங்களுக்கு தெச்சு காட்டணுங்கிறதுக்கோசரம் இந்த வீடியோ நான் போடுறேன். அதுக்காக நான் ஒரு காட்டன் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். 2 ஒவ்வொரு மீட்டர். இது வந்து வித் நமக்கு கம்மியா இருக்கும். அதனால நான் ஒரு இதுக்கு 2 பீஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். 2 மீட்டர் கிளாத் நான் வந்து ஒரு இதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். இது எப்படி கட் பண்றதுங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். நான் அதிலேயே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இதனோட பிரெத், இந்த பிரெத் நம்ம பார்க்கணும். இதனோட ஹைட்ட பார்க்கணும். இங்க சைடுல பாருங்க, இது வளைவா இருக்கு. அதுக்கேத்த மாதிரி நம்ம கிளாத்த வந்து ஸ்டிச் பண்ணும்போது தான் நம்ம வளைக்க போறோம். கட் பண்ணும்போது இத கட் பண்ணும்போது ஸ்லைட் கர்வ் மாதிரி போட்டு கட் பண்ண போறோம். அது எப்படின்னும் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? சோ இப்ப முதல்ல இதனோட லென்த் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். நீங்க இப்படி சோஃபாவ எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னர் நீங்க எடுத்துக்கணும். பாத்தீங்கன்னா, இப்ப வந்து தெரியுதா? இந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னர் நீங்க எடுங்க. 21 இன்ச்சஸ் இருக்கு. 21 இன்ச்சஸ்ங்கும்போது நம்ம 1 இன்ச் வந்து சேர்த்து எடுத்துக்கணும். 22 இன்ச்சஸ். எதுக்காகன்னா 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் தான். ஸ்டிச்சிங்காக நம்ம குடுக்குறது தான். சோ டோட்டலா இதுக்கு வந்து நம்ம டைட்டா தான் போட போறோம். அதனால எக்ஸாக்ட் மெஷர்மென்ட் நீங்க எடுத்துக்கோங்க. 21 இன்ச்சஸ் இருக்கு இந்த பிரெத். சரிங்களா? இதனோட லென்த் நம்ம பாத்துறலாம். நம்ம இங்க இருந்தே ஸ்டார்ட் பண்றோம் லென்த். லென்த் பாத்தீங்கன்னா 25 இன்ச்சஸ் இருக்கு. இந்த இந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னர் வந்து உங்களுக்கு 25 இருக்கு. அது போக கீழ நம்ம மடிச்சு தைக்க போறோம். அதுக்கு ஒரு 1.5 இன்ச் விட்டுக்கலாம். அதுக்கு மேல சீம் அலவன்ஸ் இருக்கு நமக்கு. அதுக்கு 1 இன்ச். சோ 27.5 இன்ச் நான் எடுக்க போறேன். சோ இதனோட ஹைட் 27.5ம், இதனோட பிரெத் வந்து உங்களுக்கு 22 இன்ச்சஸும் நம்ம எடுக்க போறோம். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இத கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிளாத் பாத்தீங்கன்னா 1 மீட்டர் கிளாத் நான் எடுத்திருக்கேன். ஒன் மீட்டர் கிளாத்த நான் 2 அதாவது 2 மீட்டர் தனித்தனியா எனக்கு இருக்கு. அத வந்து நான் 2ஆ போட்டுக்கிறேன். இப்ப இதுக்கு மேல உங்களுக்கு நான் இப்ப சொன்ன மெஷர்மென்ட்ல உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா, நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இந்த சோஃபாவ அப்படியே இப்படி எடுத்து வைங்க. இந்த கார்னர்ல வைங்க. நான் இப்படிதான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு அந்த வீடியோல. எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இப்படி எடுத்துட்டு நீங்க மார்க்கிங், ஜஸ்ட் ஒரு மார்க்கிங், இப்படி ஒரு மார்க் போடுங்க. இந்த இடத்துல ஒரு மார்க், இந்த இடத்துல ஒரு மார்க் போட்டீங்கன்னா உங்களுக்கு லென்த் கிடைச்சிரும். அதே மாதிரி இங்க இந்த சைடுல ஒரு மார்க், இந்த இடத்துல ஒரு மார்க்.
இப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு லென்த்தும் பிரெத்தும் கிடைச்சிரும். ஓகேங்களா? இப்போ 2 இன்ச்சஸ் வந்து இதுல வரணும். இங்க 27 இன்ச்சஸ் வரணும். அதை நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்ட் வச்சீங்கன்னா பாருங்க கரெக்டா 21 இன்ச்சஸ் இருக்கு. நான் அது போக 22 இன்ச்சஸ் 1 இன்ச் சேர்த்து சீம் அலவன்ஸா நான் கொடுக்க போறேன். சரிங்களா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இங்க ஹைட்ட மெஷர் பண்ணிடலாம். சைடுக்கு வந்து லைன் போட்டுறலாம். நம்ம இங்க போட்டோம் இல்லையா அந்த மார்க்கிங்க நான் போட்டுறேன். இங்க இருந்து நான் இப்ப 22 இன்ச்சஸ் எடுக்கிறேன். சோ நம்ம ஹைட் வந்து நமக்கு 27 இன்ச் 7.5 இன்ச் வேணும். நம்ம இதுலயே கூட மார்க் பண்ணிக்கலாம். 27.5 இங்க கீழ இருந்து வச்சீங்கன்னா 27.5 வந்துரும் உங்களுக்கு. 27.5ல இருந்து நீங்க இங்க மேல வைக்கணும். எக்ஸாக்ட்டா இந்த லைனுக்கு வருது. நம்ம மார்க் பண்ண லைனுக்கே வருது. இப்ப பாத்தீங்கன்னா இதனோட லென்த் வந்து உங்களுக்கு 22 இன்ச்சஸ் 22 இன்ச்சஸும் இதனோட ஹைட் வந்து உங்களுக்கு 27.5 இன்ச்சஸும் வந்திருக்கும். ஸ்டிச்சிங் அலவன்ஸோட நான் வந்து இப்ப விட்டுருக்கேன். சோ இந்த கிளாத்தை நம்ம கட் பண்ணிக்கலாம். சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கட் பண்ணிட்டோம். இப்ப இது வச்சு பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா உங்களுக்கு இருக்கும். இந்த சோஃபாவை வச்சீங்கன்னா சைடுல ஜஸ்ட் half இன்ச் உங்களுக்கு இருக்கும். அது வந்து நமக்கு ஸ்டிச்சிங் அலவன்ஸா போயிடும். பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா இருக்கு. இந்த சோஃபாவை பொறுத்த வரைக்கும் நீங்க கரெக்ட் மெஷர்மெண்ட் எடுக்கணும். இல்லைன்னா லூஸ் ஆயிடும். டைட் ஃபிட் இருக்காது. இந்த மாதிரி டைட் ஃபிட்டா நீங்க ஸ்டிச் பண்ணி போடும்போது தான் அந்த சோஃபாவோட லுக் உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்ப இந்த மாதிரி 2 பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்குமே 2 பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப சைடு பீஸ் நம்ம கட் பண்ண போறோம். இத தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்ப நீங்க சைடுக்கு வந்து இந்த சைடு 2 பீஸ் எடுக்கணும். மேல ஒரு பீஸ் நம்ம எடுக்க போறோம். மேலைக்கு உண்டான மெஷர்மென்ட்டும் சைடுல மெஷர்மென்ட்டையும் நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த சோஃபா எடுத்துக்கோங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த சைடுக்கும் மேலைக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா அது வந்து இப்படி படிமானமா இப்படி வந்து இப்படி கொஞ்சம் இந்த இடத்துல ப்ராடாவும் இந்த இடத்துல ஷார்ட்டாவும் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கட் பண்ணணும். சோ எப்பயுமே ப்ராடா இருக்கிற இடத்துக்கு நீங்க மெஷர்மென்ட் எடுத்துக்கோங்க. இதனோட மெஷர்மென்ட் பாத்தீங்கன்னா 5 இன்ச்சஸ் வருது உங்களுக்கு. சேம் ஹைட் வந்து அதே ஹைட் தான் வரும் உங்களுக்கு. மடிச்சு தைக்கிறதுக்கும் சேர்த்து நான் 27.5 எடுத்தேன்னா அதே ஹைட் நீங்க 27.5 எடுக்கணும். இந்த சைடு ஹைட் இந்த ஹைட்டும் 27.5 தான் எடுக்கணும். இந்த பிரெத் மட்டும் தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா எடுக்க போறோம். இங்க 5 இன்ச்சஸும் இங்க 4.5 இன்ச்சஸும் இருக்கு. ஜஸ்ட் ஒரு 1/2 இன்ச் தான் வித்தியாசம் வருது. அதனால அது நமக்கு பிரச்சனை கிடையாது. சோ நம்ம 5 இன்ச்சஸோட இந்த பிரெத் வந்து 5 இன்ச்சஸும் 27.5ல 2 பீஸ் நம்ம இப்ப கட் பண்ண போறோம். சோ அதுக்கு பாருங்க நம்ம கட் பண்ண கிளாத்ல
மிச்சம் இருக்கு. நம்ம இங்க வந்து லைன் ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல 27.5 மார்க் பண்றோம். இப்போ இதுதான் நமக்கு ஹைட். இதுல நம்ம 5 inches மார்க் பண்ண போறோம். 5 inches, அதுக்கு மேல சீம் அலவன்ஸா 1 inch சேர்த்த போறோம். ஸோ டோட்டலா 6 inches நம்ம எடுக்க போறோம். 6 inches எடுத்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். லைன் ஜாயின் பண்ணி நீங்க இது பண்ணுங்க. மெஷர்மெண்ட் தான் முக்கியம். கரெக்டா நீங்க அந்த மெஷர்மெண்ட்ல கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸாக்டா அதனோட பொசிஷன் பிளேஸ் ஆகும். இப்போ இது கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சைட் பீஸும் ரெடி பண்ணிட்டோம். மேலே இருக்கிற பீஸ் மட்டும் இப்போ நம்ம கட் பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே கீழேன்னு நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ சைடு பீஸ் ரெண்டுமே கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இங்க இருக்க பீஸ் நம்ம கட் பண்ணோம். இப்போ ஒரு சோஃபா, இந்த மாதிரி ஒரு சோஃபாக்கு நம்ம கவர் ஸ்டிச் பண்ணோம்னா நமக்கு மொத்தமா 5 pieces ஆஃப் கிளாத் தேவைப்படுது. மேல ஒரு பீசஸ், கீழே 2வது பீஸ், இங்க 3வது, இது 4வது, நெக்ஸ்ட் வந்து 5வது. பாருங்க, ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதனோட ஹைட்டை நம்ம பார்த்துக்கலாம். நீங்க இந்த இடம் லைட்டா ஒரு பல்ஜ் வரும் பாருங்க, இந்த இடத்துல ஒரு பல்ஜ் இருக்கும். அதுல இருந்து நீங்க எடுத்துக்கோங்க. அந்த பல்ஜோட எண்ட்ல இருந்து எடுத்துக்கணும். அதுல இருந்து இப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா 4 inch தான் வருது. 4 inch நம்ம வச்சுக்கிறோம். 4 inch, அதுக்கு மேல 1 inch வந்து சீம் அலவன்ஸ். டோட்டலா 5 inches. அதே மாதிரி இதனோட ஹைட் நமக்கு இதனோட பிரெத் வேணும். பிரெத் பாத்தீங்கன்னா 21. நான் சொன்ன மாதிரி இங்க இந்த கிளாத்துக்கு நம்ம எடுத்தோம் இல்லையா 21, அதே மெஷர்மெண்ட் தான் எடுக்க போறோம். 1 inch கூட 22 எடுக்க போறோம். ஸோ நமக்கு வந்து இதுக்கு ஒரு பீஸ் இருந்தா போதும். நீங்க ஒரு பீஸ் கிளாத் எடுத்துக்கோங்க. அதுல நம்ம 21 inches நம்ம எடுக்க போறோம். inches நம்ம மார்க் பண்ண போறோம். ஸ்டிச்சிங் அலவன்ஸோட சேர்த்து 22 அது மார்க் பண்ணிக்கோங்க. ஹைட் சொன்னேன் இல்லையா, ஹைட் வந்து 5 inches. ஸ்டிச்சிங் அலவன்ஸோட சேர்த்து ஹைட் 5, அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து இது மேல் பீஸை நான் 22 inchesக்கு ட்ரா பண்ணி மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து 5 inches. ஓகேங்களா? இப்போ அதை நம்ம கட் பண்ணிடலாம். நான் சிங்கிள் பீஸுங்கிறதுனால கிளாத்தை ரிமூவ் பண்றேன். ஆனா நீங்க கிளாத்தை மூவ் பண்ணாம தான் கட் பண்ணும். இப்போ பாருங்க, இது ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் வந்து தள்ளி வைங்க. இப்போ வந்து இது மேல் பீஸு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடு பீஸ் வரும். சைடில் 2 பீஸ் வரும் உங்களுக்கு. சரிங்களா? இது வந்து இதனோட ஹைட் வந்து உங்களுக்கு 6 inches வரும். இதனோட ஹைட் வந்து உங்களுக்கு 5 inches வரும். இப்படி மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இது 3 pieces. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
இது வந்து மேல் பீஸும் அடி பீஸும். இதனோட லென்த் வந்து உங்களுக்கு 27.5 நான் போட்டிருக்கேன். இதனோட லென்த் வந்து 22 போட்டிருக்கேன். 22 இன்ச்சஸ் போட்டிருக்கேன். இது 27.5 இன்ச்சஸ் வந்திருக்கு. சரிங்களா? இதுல கட்டிங் வந்து அவ்வளவுதான். இதுல இன்னும் ஒரே ஒரு கட்டிங் என்ன பண்ண போறோம்னா, இந்த சோஃபால ஒரு பெண்ட் இருக்கும் பாருங்க. இந்த பெண்டை மட்டும்தான் இப்ப நம்ம அப்படியே லைட்டா ஒரு கர்வ் கொடுத்து கட் பண்ண போறோம். சரிங்களா? இந்த கர்வுக்கு நம்ம கிளாத்ல ஒரு கர்வ் கொடுத்து நம்ம கட் பண்ண போறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு மேல் பீஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த கிளாத்தை மட்டும் நம்ம எடுத்துக்க போறோம். இப்ப 2 பீஸ் நம்ம கட் பண்ணிருக்கோம் இல்லையா? அதுல இந்த மேல் பீஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இதை அப்படியே தான் வைக்க போறோம். இதை வந்து நீங்க இப்படி ரெண்டா ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஹைட் வைஸ் நீங்க ஃபோல்டு பண்ணிக்கணும். 27.5 இன்ச் போட்டிருந்தோம் இல்லையா? அந்த ஹைட் வைஸ் இப்படி ஃபோல்டு பண்ணிட்டு மேல இது வந்து மேல ஸ்டிச் பண்ண போற கிளாத். அதுல நீங்க இங்க இருந்து ஒரு 4 இன்ச்சுக்கு ஒரு சின்ன கர்வ் நம்ம எடுக்க போறோம். இப்படி இந்த பாயிண்ட் 4ல இருந்து 4.5 வரைக்கும் கூட நம்ம வச்சுக்கலாம். இந்த இடத்துல நம்ம ஒரு 1 இன்ச்சுக்கு நம்ம கர்வ் கொடுக்க போறோம். இந்த இடத்துல 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன கர்வ் இப்படி. இந்த கர்வ் தான் உங்களுக்கு போய் அந்த சோஃபால இருக்க கர்வ்ல போய் உட்கார போகுது. இப்ப இந்த கர்வை மட்டும் நம்ம கட் பண்ணிக்குவோம். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி அவ்வளவுதான். இந்த கர்வ்ல தான் நம்ம அந்த சோஃபால இருக்க கர்வ் வந்து இந்த கர்வ்ல போய் சீட் ஆகும். சரிங்களா? அதுக்காக தான் இந்த இடத்துல ஒரு கர்வ் கொடுத்து நம்ம கட் பண்றோம். இது ஸோ 2 பீஸ் பாருங்க. மேல் பீஸு அடி பீஸு. இது 2 வந்து சைட்ல உங்களுக்கு இந்த சைட்லயும் இந்த சைட்லயும் வரும். இது வந்து அங்க மேல வரும். இந்த சின்ன பீஸ் வந்து இந்த இடத்துல மேல வரும் உங்களுக்கு. ஸோ இந்த சோஃபாவோட கட்டிங் வந்து இவ்வளவுதான். உங்களுக்கு சீட்டர் இருக்கு இல்லைங்களா? கீழே சீட்டர் நம்ம சீட் உட்காருவோம் இல்லையா? அதுவும் வந்து உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. சேம் இதே தான். என்ன மேல கொடுக்குற கர்வை வந்து நீங்க கீழே கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் பல்ஜா இருக்கு. அந்த மேல இதுக்கு கொடுத்த கர்வை இங்க கீழே கர்வ் கொடுத்து நம்ம கட் பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளவுதானே தவிர வேற எந்த டிஃபரன்ஸும் இல்லை. சேம் இதே மெஷர்மெண்ட் நம்ம எடுக்கணும். அதுக்கு 1 இன்ச் எக்ஸ்ட்ராவா ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுக்கணும். இங்க இருந்து இங்க ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து அதனோட மெஷர்மெண்ட்டும் கொடுத்து 1 இன்ச்சா ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுக்கணும். சேம் இது இந்த ஹைட்டை மெஷர் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஹைட்டை மெஷர் பண்ணணும். இந்த ஹைட்டை மெஷர் பண்ணுங்க. இந்த இடத்துல கர்வ் இருக்கு. ஸோ நம்ம மேல இருக்க சோஃபாக்கு மேல கர்வ் கொடுத்தோம். கீழே சீட்டருக்கு இந்த இடத்துல நம்ம கொடுக்க போறோம். சரிங்களா? அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ கட்டிங் முடிஞ்சது. இதனோட ஸ்டிச்சிங் வந்து பார்ட் 2வா நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.